இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்ள. ஈஸ்வரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தெல்லாம் கையை விட்டு போக போகுது. அதை நினைச்சாதான் மனசு கஷ்டமா இருக்கு. ஊர் ஜனங்களை நினைச்சாலும் மனசுக்கு வேதனையா இருக்கு. அவங்க எல்லாமும் நகையை பறி கொடுத்துட்டு நிற்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் திட்டம் போட்டு ஜனங்களை ஏமாத்தி நகைகளை கொண்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே கனவு மாதிரி டக் டக்குன்னு நடந்து போச்சு. அம்மா உங்க மேல உள்ள கோவத்துலதான் நீங்க சொன்ன எதையுமே கேட்காம இப்படி போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. இப்பவும் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொன்னா முடியாதுன்னு சொல்லி எல்லா சொத்தையும் வித்து செட்டில் பண்ண சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்துல அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. இந்த ஊருக்காரங்க நல்லா இருக்கணும்னு தான் அவங்களும் எல்லாத்தையும் பண்ணாங்க. அவங்க கெட்ட நேரம் அந்த அயோக்கியனுங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டானுங்க. ஏற்கனவே வீட்டு விஷயத்திலையும் இப்படிதான் அத்தை அவசரப்பட்டாங்க. மகளிர் சுய உதவி குழுன்னு சொல்லி சிவனாண்டி ஆளுங்க வந்து பத்திரத்துல வீட்டை எழுதி வாங்க பார்த்தாங்க. அப்பவும் சகலதான் கண்டுபிடிச்சு வீட்டை மீட்டு நம்ம கிட்ட கொடுத்தாரு. இப்பவும் அதை கண்டுபிடிக்கிறதுல ஏதோ சின்ன தடங்கள் தான் தோணுது. கண்டிப்பா சகல கண்டுபிடிச்சிருவாரு மாமா. மாப்பிள்ளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மாப்பிள்ள. இருந்தாலும் ஈஸ்வரி ரொம்ப அவசரப்படுறாளே. இருக்கிற சொத்து டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வச்சு பணம் ஆயிட்டு வர சொல்றாளே. கோடைக்கணக்கான ரூபாய்க்கு அடகு வச்சோம்னா டக்குன்னு மீட்டு எடுக்க கூட நம்மளால முடியாது. அது ஏன் ஈஸ்வரிக்கு புரிய மாட்டேங்குது தான் எனக்கு ஒன்றும் புரியல. அத்தை செஞ்சது என்னமோ ஊர் ஜனங்களோட நல்லதுக்காக தான் மாமா. ஆனா எதிர்பார்க்காத விதமா அது தப்பா போய் முடிஞ்சிருச்சு. அதான் இப்ப பிரச்சனையே. ஹலோ சொல்லுங்க சார். கார்த்தி, நீங்க சொன்ன அந்த 2 பேரை பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன். இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு ட்ரேஸ் பண்ண முடியல. மொபைல் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஆன்ல இருந்தா கூட ட்ரேஸ் பண்ணிடலாம். அதனால அதை வச்சு கண்டுபிடிக்க முடியல. நீங்க ஒரு இடம் சொன்னீங்கல்ல, அந்த இடத்துக்கு போய் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அது பெரிய ஏரியாவா இருக்கிறதுனால எப்படி தெரியுதுன்னு ஒன்றும் புரியல கார்த்தி. நாளைக்குள்ள தேடி கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை கார்த்தி. கொஞ்சம் பொறுமையா தான் தேடி பார்க்கணும். அப்பவும் அவங்க நமக்கு கிடைப்பாங்களான்னு தெரியல. சப்போஸ் நம்ம தேடுறது அவங்களுக்கு தெரிஞ்சு வேற இடத்துக்கு கூட எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படிங்களா? சரிங்க சார், பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். சாரி கார்த்தி, இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. டோன்ட் மிஸ்டேக் மீ. ஐயோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே கார்த்தி. தேங்க்யூ சார். ஏப்பா பேசுனது யாரு? இன்ஸ்பெக்டரா? ஆமாங்க, அந்த ஆட்டோ டிரைவர் சொன்ன இடத்த செக் பண்ண சொல்லியிருந்தோம்ல. ஆமா. அந்த ஏரியா ரொம்ப பெருசா, தேடுறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. நாளைக்குள்ள கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு சொல்றாரு. எப்பா போலீஸும் கை விரிச்சிட்டாங்க. இப்ப என்னப்பா பண்றது? இப்ப என்ன பண்றது மாப்பிள்ள? கவலைப்படாதீங்க மாமா. நாளைக்குள்ள நகைங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு எல்லார்கிட்டையும் கொடுத்துடலாம். மாப்பிள்ள, நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாங்க உங்களை நம்பாம வேற யாரை நம்ப போறோம்? எப்பப்ப இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நீங்க தான் காப்பாத்துறீங்க. இந்த முறையை நீங்க காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏங்க ஒண்ணு பண்ணுவோம். அந்த ஆட்டோ டிரைவர் சொன்ன லொகேஷன் இருந்தாங்க. ஆமா சகல, இந்த ஏரியாக்குள்ள தாங்க அவங்க எங்கேயாவது இருக்கணும். இந்த நோட்டீஸ் எங்க இருக்கிற எல்லா வீட்லயும் கொடுக்க சொல்லுவோம். அவனுங்க கிட்டே இந்த நோட்டீஸ் போய் சேரும். கண்டிப்பா காசுப்பட்டு அந்த நகைங்களை விற்க வருவானுங்க. சரிப்பா, நோட்டீஸை இந்த ஏரியா முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம்ப்பா. இது நம்ம பண்ண சரியா வராதுங்க. யாராவது இங்க ஊர் ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கொடுக்க சொல்லுங்க. சரிப்பா. ஐயா சார், ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லுங்க சார். அண்ணா நீங்க எந்த ஊரா? ஆமா. சூப்பர்ண்ணே. அண்ணா இந்த நோட்டீஸை இந்த ஊர் முழுக்க கொடுக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? நோட்டீஸ் கொடுக்கணுமா? அண்ணா ரொம்பலாம் யோசிக்காதீங்க, சும்மா செய்ய வேண்டாம், பணம் தரேன். சரிங்க சார். இந்தாங்கண்ணே. அண்ணா எல்லா வீட்லயும் கொடுத்துடணும் சார். சரிங்களா? இந்தாங்க, இது அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. போயிட்டு வந்து 500 ரூபா வாங்கிக்கோங்க. சரிங்க சார், கொடுத்துட்டு வந்துடுறேன். டேய், ஒரு ஹாப்பி நியூஸ்டா. என்ன ஹாப்பி நியூஸ்டா? இதை படிச்சு பாரு. தங்களிடம் இருக்கும் பழைய நகைகளை எங்களிடம் விற்றால் மற்ற இடங்களை விட சவரனுக்கு ரூபாய் 2000 அதிகமாக தரப்படும். பொதுமக்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அம்மா, இது பாட்டியோட தாலி தானே? ஆமா. இதெல்லாம் கூடப்பா சேர்த்துக்கிட்டு அடமானம் வைக்க போறீங்க? வேற வழி இல்ல. எல்லாத்தையும் வச்சாதானே நமக்கு தேவையான பணம் கிடைக்கும். பாட்டி ஞாபகமா வச்சிருக்கேன்னு சொல்லுவீங்களே,
இதை அடமானம் வைக்கிறேன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? வேற வழி இல்ல. ஊருக்கு முன்னால அவமானப்படுறதை விட இதையெல்லாம் வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்ல. அம்மா, உங்களுக்கு என்ன இவ்ளோ பிடிவாதம்? நீங்க எல்லாத்தையும் அடமானம் வச்சால வைப்பீங்க, ஆனா என் புருஷன் உதவியை ஏத்துக்க மாட்டீங்க, அப்படிதானே? ஏய், அக்காவுக்கு தான் உன் புருஷனை பத்தி பேசினாலே கோவம் வருதுல்ல, அப்புறம் அவன் மூலமா கிடைக்கிற எந்த உதவியும் எப்படி ஏத்துக்குவா? சித்தி, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் என் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க ஏன் குறுக்க வரீங்க? ஈஸ்வரி, நீ வேணா பாரு, மாப்பிள்ளை எப்படியாவது அந்த திருடங்களை கண்டுபிடிச்சி பஞ்சாயத்து முன்னாடி நிறுத்தி ஊர் ஜனங்க நகையெல்லாம் திருப்பி வாங்கி கொடுத்துருவாரு. மாமா, இது என்ன சினிமாவா? மேஜிக் மாதிரி கடைசி நேரத்துல வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு அக்கா பண்றதா சரி, இல்லனா ஊர் ஜனங்க முன்னாடி அசிங்கப்படுற மாதிரி ஆயிடும். ஈஸ்வரி, படங்களெல்லாம் ஹீரோ கடைசி நேரத்துல வந்து காப்பாத்துவார்ல, அந்த மாதிரி நம்ம மாப்பிள்ளையும் வந்து உன்னை காப்பாத்துவார் பாரு, கண்டிப்பா. யார நம்பியும் நான் இல்ல. இந்த சாமுண்டீஸ்வரி எப்பவுமே சுயம்புதான். எந்த ஹீரோவும் எனக்கு உதவ தேவையில்லை. நானே போய் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கிறேன். ஈஸ்வரி, தயவு செஞ்சு அவசரப்படாத, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மாப்பிள்ளை கண்டிப்பா நகையோட திரும்ப வருவாரு, ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். அக்கா, பஞ்சாயத்துல எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க, போலன்னா நமக்கு தான் அசிங்கம். சீக்கிரம் கிளம்பு. தம்பி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இங்க பாருங்க, உங்கள மாதிரி ஆளுங்களா பொழைச்சு போகட்டும் தான் கம்பெனி இந்த மாதிரி ஒரு ஸ்கீமா அனௌன்ஸ் பண்ணிருக்கு. ஓகே, இதை என்ன நம்ப சொல்றீங்களா? வேற ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு, அத சொல்லுங்க. ஆஹா, இவன் விட மாட்டான் போல இருக்கு. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க, அப்பதானே நகை வைக்கிறத பத்தி யோசிக்க முடியும். ஐயா, நீங்க இப்ப நகைய கையில வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல. இல்லையா? ஐயா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு நகையை எடுத்துட்டு திரும்பவும் வாங்க, உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். போயிட்டு வாங்க. நகையா? அது எங்க இருக்கு? நகை எங்க இருக்கா? புரியல. வீட்ல ஒரு பொட்டு தங்கம் கூட கிடையாது. ஏங்க, அப்புறம் என்ன மணிக்கு என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன சாவடிச்ச? விசாரிச்சுட்டு போய் 4 பேர்ட்ட நான் சொன்னா அது உங்களுக்கு லாபம் தானே? நீ நகையை வைக்க தேவையில்ல, ஒரு மண்ணு வைக்க தேவையில்ல. சாவ அடிக்கிறாங்களே நம்மள. அந்த திருட்டு பசங்க நம்மள பாத்துருக்க போறானுங்க. மேல போயிருவோம். அத்தைய பார்க்க 2 பேரும் வந்தானுங்களே, அதுல ஒருத்தன் வந்தாப்பா. எப்பா, நகையை விற்கதாப்பா வந்திருப்பான். நகையை விற்க வந்தீங்களா? ஆமா.